ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு தாட் ஃபார் த சேஞ்ச். ஸோ டே 5 கிரிட் பார்க்கலாம் எப்படி போடணும் அப்படின்னு. ஸோ கிரிட்ஸ் அப்படின்னாலே வந்து பாக்ஸஸ் தான். ஸோ குட்டி குட்டி பாக்ஸஸ் நம்ம வந்து ஃபில்லிங்ஸ், ஹேண்ட் ஃபில்லிங்ஸ்க்கு வந்து போட்டுக்குவோம். ஸோ கிரிட்டில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்து கிரிட்டுக்கு தேவையானது லைன்ஸ் தான். ஸோ வந்து லிட்டில் பை லிட்டில் லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் வச்சு கிரிட் போடலாம். ஸோ சேம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கிரிட் பார்க்குறதுக்கு அந்த பாக்ஸ் கரெக்டாக இருக்கும். அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்போ இல்லை ட்ரையாங்கிள் மாதிரியோ இருந்துச்சுன்னா பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் கிரிட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது க்ராஸ், அதுக்கு க்ராஸாக தான் போடணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ஜாமெட்ரி கிராஃப்லலாம் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் கிரிட்ஸ் போடாமல் இந்த மாதிரி ஸ்லாண்டிங் கிரிட்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இந்த ஃபில்லிங் வந்து எனி ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று சொன்ன டே 4ல் இருந்த ஃபில்லிங்ஸும் இந்த கிரிட் ஃபில்லிங்ஸும் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். பட் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஐயோ கிரில் வந்து இங்கே சின்னதாகிடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சின்னதாக வரைகிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து நீங்கள் 4 டாட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன லீஃப் பேட்டர்ன் வச்சு சைட்ஸ் எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பட்ஸ் மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாம். எனி டிசைன் ஃபார் யுவர் க்ரியேட்டிவிட்டி. ஜஸ்ட் லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணலாம். டாட் மட்டும் வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை 2 டாட்ஸ் வச்சு மட்டும் டிசைன்ஸ் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ளே ஒரு பாக்ஸ் போட்டு அது ஷேட் பண்ணிங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் டிசைன் ஆகிடும். லைட் ஷேடிங் கொடுக்கும்போது அது ஒரு டைப் ஆஃப் டிசைன் ஆகும். இந்த ஷேடிங் வந்து நீங்கள் சைட்ஸ்லேயும் கொடுக்கலாம். ஷேடிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் அங்கே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் வச்சு நீங்கள் புல் பண்ணாலே போதும். அந்த டிப்போ ப்ரெஷரோ கொடுக்கக்கூடாது. பாருங்கள், ப்ரெஷர் கொடுக்காம அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து லைட்டாக டச் பண்ணி இழுத்து விட்டாலே அது ஷேடிங் ஆகிடும். ஸோ இப்போ சிங்கிள் லைனில் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து டபுள் லைன் கிரிட் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா டபுள் லைன் போடக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடும் போதே செகண்ட் லைனும் நீங்கள் போட்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இதுக்கு போகணும். ஸோ இப்படி டபுள் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. டபுள் லைன் வந்து ஈச் டைம், அதாவது ஆப்போசிட்டில் போடும் போதும் இல்லை இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போடும் போதும் டபுளாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டுக்கு போகணும். அப்போ தான் நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து டேலி ஆகும். இது வந்து ட்ரிபிள் லைன், அதே மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக கூட நீங்கள் வந்து கிரிட் வரைஞ்சிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கிரிட்ஸில் மெயினாக வந்து டபுள் லைன், சிங்கிள் லைன், ட்ரிபிள் லைன். நீங்கள் 4 லைன் 5 லைன் வரைக்குமே கிரிட்டுக்கு போகலாம். உங்களுக்கு பெரிய ஃபில்லிங் இருக்குது, பெரிய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிக்ஸாக்கில் வந்து சிங்கிளாகவும் போய்க்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து கை ஃபுல்லாக வேணும், நிறைஞ்ச மாதிரி வேணும், கலர்டாக வேணும்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட ட்ரை பண்ணி போடலாம். ஜஸ்ட் கிரிட் போட்டுக்கோங்க. சிங்கிள் லைன் கிரிட் என்ன பண்ணலாம், இந்த சிங்கிள் லைனில் வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைக் சும்மா கர்வ்ஸ் வரைஞ்சி உள்ள ஃப்ளவர்ஸ் மாதிரி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான், எப்படி வேணாலுமே நீங்கள் ஃபில்லிங்ஸ் போடலாம். டாட்ஸ் வச்சு போடும்போது இன்னும் பார்க்குறக்கு ப்ரிட்டியாக இருக்கும். அந்த லைன்ஸே டெக்கரேட் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி தெரியும். அப்படி இல்லைன்னா இப்படி ஃப்ளவர் மாதிரி உள்ளே போட்டு ஷேடிங் உள்ளே வந்து நல்லா ஹைலைட் பண்ணிங்கன்னா அதுவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதுலேயே லைட் ஷேடிங் அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ப்ளஸ் ஹம்ப் வந்து யூஸ் பண்ணலாம். ஹம்ப் வந்து டபுள் சைடு யூஸ் பண்ணலாம்.
அண்ட் ஆல்சோ டபுள் லைனுக்கும் யூஸ் பண்ணலாம், ட்ரிபிள் லைனுக்கும் வந்து ஹம்ப் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் உள்ளே வந்து ஏதாவது ஒரு ஃபில்லிங் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் சிங்கிள் லைன், டபுள் லைன் அண்ட் ட்ரிபிள் லைன். இது மூணுமே வந்து ஒழுங்காக போட படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபில்லிங்ஸ்க்கு தேவையான எல்லாமே உங்களால் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் போடுறது எல்லாமே வந்து இட் இஸ் யுவர் ஓன் க்ரியேட்டிவிட்டி. அண்ட் ரெக்கார்டில் வந்து நான் சொல்லிக் கொடுத்த விஷயந்தான் இருக்கணும், நான் சொன்ன டிசைன்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை. உங்களோட க்ரியேட்டிவிட்டி நீங்கள் என்னனாலுமே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட்ஸ் மட்டும் அதில் இருந்தால் போதும். ஸோ இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.